தாய்மார்களே, வழக்கம் போல இந்த வருஷமும் நம்ம ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில ரேகலா பந்தயம் ஆரம்பமாக போகுது. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 3000 ரூபாய் பணமும் இந்த பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. இதுல யார் யார் கலந்துக்க போறா அப்படிங்கறத ஒவ்வொருத்தரா பேர் சொல்லுவேன். எல்லாம் அவங்க வண்டியோட வந்து தயாரா காத்திருக்கணும். முதலாவது அவனியாபுரத்துங்க ஆண்டி தேவர், இரண்டாவது முத்துப்பாளைய மூக்கையன், மூணாவது பேச்சியம்ம படிப்புற பெரிய கருப்ப, நாலாவது விராட்டிப்பட்டு சுடலையாண்டி, அஞ்சாவதா மேலூர் மயில் சேர்வ. அடுத்தபடியாக வரக்கூடியவர் ஒவ்வொரு பந்தயத்திலையும் எப்படியாவது முதல் பரிசை வாங்கிய தீரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய நமது வெள்ளையங்குன்றம் மைனர் ராஜபாண்டியன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நம்ம அரசப்பட்டி முனியாண்டி. சுத்து வட்டாரங்கள் நடக்கக்கூடிய எல்லா பந்தயங்கள்லயும் முதல் பரிசு தட்டிட்டு போறவரு அவர்தான். ஏண்டா எல்லா ரேக்கலா வண்டி வந்துருச்சு, இந்த முனியாண்டி பையன் ரேக்கலா மட்டும் காணும். எப்படின்னா வருவான்? நம்ம காளைங்க என்ன சாதாரண காளைங்களா? நம்ம காளைங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பான். தாய்க்கு பின் தாரத்துல எம்ஜிஆர் அடக்கின காளைக்கும் மக்களை பெற்ற மகராசில சிவாஜி வளர்த்த பசுக்கும் கிராஸ் ஆகி பிறந்தது இல்லையா, அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பான். பயந்துகிட்டு வரலன்னு வந்தா மட்டும் என்ன கிழிச்சு விட போறான்? ஐயாவோட சவாரி என்ன, நம்ம காளையோட ஓட்டம் என்ன? அதுக்கு இல்லடா, இவ்வளவு செலவு பண்ணி காளையில வாங்கி இந்த ரேக்கலா படி கலந்துக்கிறத மார்த்தக்கு தெரியாது அந்த முனியாண்டி பையன் மண்ணை வைக்கணும்ல. பயந்துகிட்டு போற பையல பாக்கு வெத்தல வச்சா கூப்பிட்டு இருக்க முடியும்? அடே, தொடர்ந்து விட்டு நான் தோத்துட்டு இருக்கேன். அவனை விட்டுட்டு மத்தவங்களும் ஜெயிக்கிறதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு? அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? நீங்க இந்த காலை வாங்கின விஷயத்தை அவன் காது கேட்டாவ கமுக்கமா வச்சிருக்கணும். அதை போய் நீங்க ஊரு மிக்க பெருமையா பேசிவிட்டீங்க. அதை கேள்விப்பட்டு அவன் எந்த மூலையில போய் முனையை பேசாம படுத்து கிடக்கிறானோ. எங்க மச்சான் முனியாண்டிய காணா? வந்தே ஆரம்பிக்க நேரம் இருக்குல்ல, கரெக்டா ஏடா வரமாட்டான்னு சொன்னீங்க, வந்து நிக்கிறானே. வந்தா என்னன்னு ஜெயிக்க போறது நீங்க, தைரியமா இருங்க. நம்ம மாடுங்க கிராஸ் இல்லையா? அவன் எனக்கு கூறுகட்ட வேலுங்க, சின்ன பசங்க என்ன அவங்களே ஒரு வகையில பாராட்டணும்டா. தோக்க போறோம் தெரிஞ்சு பந்தயத்துல கலந்துக்கிறானுங்க பாத்தியா? நீங்க ஹீரோன்னு அவங்களுக்கு தெரியலண்ணே. பந்தயம் ஆரம்பிக்க போகுது, எல்லாம் தயாரா இருங்கப்பா. ஏண்டா காலையில நம்ம காளையை பத்தி சொன்னீங்க, என்னது? அது வந்து சொல்டா. தாய்க்கு பிந்தாரத்துல எம்ஜிஆர் அடக்கின காளைக்கும் மக்களை பெற்ற மகராசில சிவாஜி வளர்த்த பசுவுக்கும் கிராஸ் ஆகி பக்கத்து வாழத்து வீடு தெரிஞ்ச புறம்போக்கு பொட்ட மாட்டுக்கும் குப்பையில கிடந்த கூலத்தை தின்னு போட்டு காலை ஆட்டி கவுந்து கொம்பு கால மாட்டுக்கும் முக்கசுல பிறந்து மூக்கரங்க இல்லாம தெரிஞ்ச அண்ணாமத்து மாட்டைய தலையில கட்டி அவமனப்படுத்திக்கிற நாயலா. நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. எப்பேற்பட்ட பேர் வாங்கின காளையா இருந்தாலும் முனியாண்டியை ஜெயிக்கவே முடியாதுங்க. ஏண்டா என்ன ஜெயிக்க முடியாது? அவன் ஆத்தா இருக்காளே அங்கம்மா, அவ யார பார்த்தாலும் முறை வச்சு கூப்பிட்டு தனக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் வாங்கிக்குவா. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? என்ன கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால அவங்க ஊருக்கு பஞ்சம் முளைக்க வந்த பாப்பம்மா மக பாண்டியம்மாவ அந்த முனியாண்டியோட ஆத்தா அங்கம்மா அடியே மருமகளேன்னு முறை வச்சு கூப்பிட்டா. அந்த பொண்ணு உச்சி குளிந்து போய் என்னத்தேன்னு அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா. அன்னைக்கு பிடிச்சதுக்கு அந்த முனியாண்டி பேருக்கு அதிர்ஷ்டம். டேய், குட்டி எப்படி இருப்பா? வாடி அம்மா, மர்மவளே, மகாலட்சுமி மாதிரி இருக்க. பொழுது விடிஞ்சு உன் முகத்துல முழிச்சாத்தான் அன்னைக்கு பொழுது நல்லா போகுது. உனக்கு முன்னாடி எழுந்து வாசலை பெருக்கி கோரம் போடலாம் தான் பாக்குறேன், முடியல.
ஏய் என்னடி நானும் பாத்துட்டே இருக்கேன், எங்க ஆத்தா சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கா. என் வேலை எப்படி செய்யறது? அது இருக்கட்டும், இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். யார் என் பின்னாடி தட்டது? ஏன் நான் தான் தட்டினேன். நீதான் தட்டினியா? எங்க இன்னொரு தடவை தட்டு பார்க்கலாம். ஏய் தட்டினா என்ன தட்டியா பண்ண? பார்க்கலாம். எதுக்கே தட்டின? ஒரு வயசு பொண்ணு நீ எப்படியா தட்டலாம்? கட்டிக்க போறவன் நான் தட்டக்கூடாதா? எப்படி நீங்க என்ன கட்டிக்க போறீங்களா? யாரையா சொன்னது? எங்க ஆத்தா தான் சொல்லுச்சு. அதுக்கு வேற வேலையில இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். ஏய் என்னடி அப்படி சொல்ற? எங்க ஆத்தா உன்ன வாய் நிறைய மருமவளன்னு கூப்பிடுறதும் நீயும் என்னத்து கூப்பிட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் கொலை வரலாம் எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் காமிச்சிட்டு தாண்டி வரேன். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? கட்டின புருஷன் தான் காலம் ஆயிட்டாரே, பெத்த பிள்ளை இப்படி பிரயோஜனம் இல்லாம நிக்குதேன்னு வருத்தப்பட்டா உங்க ஆத்தா அதான் என்ன மருமகளையும் கூப்பிட்டாவது மனசு தேத்திக்கிட்ட மேலதான் வெட்டேன். அது சரி, எங்க வீட்டு வேலை நீ ஏன் இழுத்து போட்டு செய்யற? உங்க ஆத்தாக்கு ஏதோ வயசாயிடுச்சுன்னு ஒத்தாசிக்கு வேலை செஞ்சு கொடுத்தா உன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்கா? இத பாரியா, உன்னை கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு தட்டுக்கிட்டு வருப்பா, அவளை போய் பாரு. கட்டிக்கு வந்துட்டா கட்டிக்க. ஏய் நில்லுடி, நம்மள கட்டிக்கிறதுக்கு ஊர்ல நாட்டுல எத்தனை பொண்ணுங்க அலையறாங்க தெரியுமா? அலைஞ்சிர போறாளுங்க. சரி சரி போனா போகுது, என் முட்டுக்கடாக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு போ. உன் முட்டுக்கடாக்கு நான் ஏன் தண்ணி வைக்கணும்? அதான் சொன்னிய யாரோ அலையிறான்னு. அவகிட்ட போய் சொல்லு, அவ காட்டுவா தண்ணி. மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டியே. பரவாயில்ல, நீ ஆத்தா நல்ல மருமகளை தான் பிடிச்சிருக்கா. அப்புறம் நடக்க கதை வேற. ஆமா, ஏய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? திருப்பி தட்டணும் தானே அப்படி சொல்ற? இஞ்சி ஈடு பழகா, மஞ்சச்சவ பழகா, கள்ளச்சீரி பழகா, மறக்க மனம் கூடுதில்லையே. ஏ அப்பு, எப்ப வந்தீங்க? இஞ்சி எடுப்பழகான்னு பண்ணிய அப்பவே வந்துட்ட பாப்பமா. மூர்த்த பாய்க்கு ஆர்டர் கொடுத்தேன், என்னாச்சு? அத நான் நேத்தே செஞ்சு வச்சுட்டேன், இருங்க எடுத்துட்டு வரேன். இஞ்சி ஈடு பழகி, மஞ்சள் சேவ பழகி, கள்ள சீரி பழகி, மறக்க மனம் கூடுதில்லையே. என்னப்பு என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறீங்களா? என் பாட்டுக்கு பண்ணும் பாப்பா. சரி பாடுங்க, இந்தாங்க உங்க பாய். ஐயா என்னமா அது? பாய் அது தெரியுது. 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், ஒத்த பையன், அவனுக்கு கல்யாணம், அவன் நிறைய புள்ள குட்டி பெத்துக்கணும்னு ஆசை. நீ என்னன்னா 2க்கு மேல வேணாம்னு எழுதி வச்சிருக்க? அட நீங்க வேற, கவர்மெண்டே ஒன்னே போதும்னு சொல்லுது. நான் தான் உங்க பையன் கொஞ்சம் துடிப்பான பையனாச்சே, போனா போதுன்னு 2 போட்டிருக்கேன். போவீங்களா? அத தலைமாட்டுல போட்டு தொலைக்கிறது, நடு மையமா போட்டு வச்சிருக்க. தலைமாட்டுல போட்டா தலானிய போட்டு மறைச்சிருவாங்க, நடுவுல இருந்தா தான் எப்பவும் கண்ணிலே பட்டுக்கிட்டு இருக்கும். அதான் அப்படி போட்டிருக்கேன். விவரமான பொம்பளை தான். சரி எவ்வளவு? மத்தவங்களுக்கு எல்லாம் 75 தான் சொல்லுவேன், நீங்க 100 ஏக்கர்னு சொல்லிட்டீங்க. ஒரு 100 ரூபாய் தான் கொடுங்களேன். இல்ல, நானும் 75 ரூபா தான் கொடுப்பேன். இந்தா சொச்ச 25 என் பேரால உங்க மகனுக்கு மொய் எழுதிக்கீங்க. விவரமான பொம்பளை மட்டும் இல்ல, நீ விவகாரமான பொம்பளை. தெரிஞ்சா சார். என்ன விவகாரமான பொம்பளையோ? என்ன இருந்து என்ன புண்ணியம்? வளர்ப்பு சரியில்லையே. எந்த வளப்படா சரியில்லை? காலையில இருந்து உன் பொண்ணு எங்க போச்சு, என்ன பண்ணுச்சுன்னு கேட்டியாத்தா? நான் இங்க தலைக்கு மேல வேலையை வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கேன். ஆத்தாளுக்கு ஒத்தாசையா இருக்கிறத விட்டுட்டு எதிர்த்த விட கதின்னு கிடக்குறியே, அங்க என்ன புதையலாடி கிடக்கு? அப்படித்தான் வச்சுக்கோங்க. அப்படின்னா கிழியும் தட்டுவான், அதுக்கு மேலையும் தட்டுவான். என்னடா சொல்ற இளவரத்த பையல? அந்த கன்றாவியே ஆத்தா கேக்குற? தலையில தட்டினா சத்தியன்னு அர்த்தம், தாடையில தட்டினா தப்புன்னு அர்த்தம், இங்க தட்டினா என்ன அர்த்தம்? எங்க இங்க அடிங்க அப்பா மவனே. ஏடா என்ன என் புருஷன் கூட அங்க தட்டினது இல்ல, என்னடி இதெல்லாம்? இல்ல அத்தா, இது ஏதோ வளருது. நானா வளர்றேன்? அந்த முனீஸ்வரன் சத்தியமா சொல்றேன் ஆத்தா, அந்த முனியாண்டி தங்கச்சிய உட்கார இடத்துல தட்டான். அவன் தான் முதல்ல தட்டினா, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இது தட்ட சொல்லுச்சு, அப்புறம் வெக்கப்பட்டுச்சு. உண்டா இல்லையா கேளாத்தா? அடி பாவி மகளே, ஒத்தாசை பண்றேன்னு போய் என் கௌரவத்துக்கு ஒலையா வைக்கிறேன். இல்ல அத்தா, அது சும்மா விளையாட்டுக்கு தான் தட்டுச்சு. விளையாட்டுக்கு தட்டுச்சா? ஏண்டி அவன் விளையாடுறதுக்கு இந்த பாப்பாமா மகதான் கிடைச்சாளா? என் அம்மா அங்கம்மா